வணக்கம். ஒரு யோகியோட தியானத்துல திரியிற ஒரு மின்னல் கீற்றிலிருந்து இந்த முழு பிரபஞ்சத்தையே ஆட்டி வைக்கிற ஒரு புருவ அசைவு வரைக்கும் அன்னை பராசக்தியோட சக்தியை நாம எப்படி படிப்படியா புரிஞ்சுக்கிறது? வாங்க, ஆதிசங்கரரோட சௌந்தரிய லஹரியிலிருந்து ஒரு 4 ஸ்லோகங்கள் மூலமா இந்த அற்புதமான பயணத்தை நாம் இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். இந்த ஒரு உன்னதமான படைப்பை நமக்கு கொடுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, மாபெரும் தத்துவஞானி ஆதிசங்கரர். சௌந்தர்ய லஹரிங்கிறது வெறும் கவிதைகள் சேர்ந்த ஒரு புத்தகம் கிடையாது. இது ஒரு ஆன்மீக வழிகாட்டி. அன்னையோட அந்த எல்லை இல்லாத சக்தியை நாம உணர்றதுக்கான ஒரு மேப்னே சொல்லலாம். சரி, இந்த விளக்க பயணத்துல நாம என்ன பார்க்க போறோம்னா, அன்னையோட 4 விதமான தரிசனங்கள் தான். ஒரு யோகியோட உள் மனசுல தெரியிற தரிசனத்துல ஆரம்பிச்சு இந்த முழு பிரபஞ்சத்தையும் ஆட்டி படைக்கிற அவளோட பரம சக்தி வரைக்கும் ஒரு முழுமையான பார்வையை நம்ம அடைய போறோம். நம்மளோட முதல் தரிசனம் அன்னைய நம்ம கண்ணால பாக்குற பௌதீக வடிவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு தூய்மையான எல்லையில்லாத ஆற்றலா பாக்குறது. இது ஞானிகள் அவங்களோட ஆழமான தியானத்துல மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு தெய்வீக வடிவம். சொல்லப்போனா நம்ம கண்களால பார்க்க முடியாத ஒரு பெரிய உண்மை. தடி லேகா தன்வீம் தபனமயி வையநானரமயீம் கனிஷ்ணாம் ஜண்ணாம் அப்யுபரி கமலானாம் தவக்கலாம் மகாபத்மாத்வியாம் ரிதிதமலமாயேன மனசா மகான் கஹ பங்கிந்தோ தததி பரமாஹ்லாதலஹரீம். இந்த ஸ்லோகத்தோட முதல் பகுதி அன்னை எங்க இருக்கான்னு சொல்லுது. அவ மூலாதாரம் தொடங்கி ஆக்னே வரைக்கும் இருக்கிற 6 ஆதார சக்கரங்களையும் தாண்டி சஹஸ்ரார பத்மம்னு சொல்ற 1000 இதழ் தாமரையில இருக்கா. சரி, அவளோட வடிவம் எப்படி இருக்கு? டக்குன்னு தோன்றி மறையிற ஒரு பிரகாசமான மின்னல் குடி மாதிரி இருக்குதாம். அவளோட ஒளிங்கிறது சாதாரணமான ஒளி இல்ல. அது இந்த பிரபஞ்சத்தோட 3 மூல சக்திகளோட ஒரு கூட்டு வடிவம். சூரியனோட வெப்பம், சந்திரனோட குளிர்ச்சி, அக்னியோட ஆற்றல், இது எல்லாத்தையும் தனக்குள்ள அடக்குன ஒரு மகா ஜோதியா அவ இருக்கா. இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இந்த தரிசனத்தை நம்ம புறக்கண்களால பார்க்க முடியாது. காமம், மாயை, அறியாமை மாதிரி எந்த மாசமும் இல்லாத தூய்மையான மனசு இருக்கிற மகான்கள் மட்டும்தான் தங்களோட தியானத்துல இந்த தெய்வீக வடிவத்தை பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? வேற ஒன்னும் இல்ல, எல்லையே இல்லாத பரமானந்தம்ங்கிற பெரு வெள்ளத்துல மூழ்கிடுவாங்க. இப்ப பாருங்க, ஞானிகளோட அந்த ஆழமான தியான நிலையிலிருந்து நம்மள மாதிரி ஒரு சாதாரண பக்தனோட எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த பக்திக்கு கதை போகுது. ஒரே ஒரு வார்த்தையில அன்னை எப்படி அருள்மழை பொழிறான்னு பார்க்கலாம் வாங்க. பவானி த்வம் தாசே மய விதரத்ருஷ்டிம் சகருணாம் இதி ஸ்தோதும் வாஞ்சன்யதயதி பவானி த்வமிதி யஹ ததைவத்வம் தஸ்மை திமசினுயை சாயுஜ்ஜபதவீம் முகுந்த பிரம்மேந்திர ஸ்புடமகுட நீராஜித பத்மாம். ஒரு பக்தன் அன்னைக்கிட்ட ரொம்ப பணிவா ஒரு வரம் கேட்க நினைக்கிறான். அவனோட எண்ணம் ரொம்ப சிம்பிள். தாயே பவானி, இந்த அடிமை மேல உன்னோட கருணை பார்வை விழட்டும் அப்படின்னு கேட்கணும். அவ்வளவுதான். ஆனா இங்கேதான் அன்னையோட கருணை விளையாடுது. அந்த பக்தன் தன்னோட வேண்டலிலே முழுசா சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே பவானித்வம் அப்படின்னு ஆரம்பிச்ச உடனேயே அன்னை அத வேற மாதிரி எடுத்துக்கிறா. பவானியே நீ எனக்கு அருள் கொடுன்னு அவன் கேட்க நினைக்க, நீயே பவானியாக ஆகு அப்படின்னு அவ அருள் கொடுத்துடுறா. பாருங்க, கேட்டதை விட 1000 மடங்கு உயர்ந்த ஒரு பதவியே அந்த நொடியிலேயே கொடுத்துடுறா. இதுதானே அன்னையோட எல்லையில்லாத கருணை. அப்போ சாயுஜ்யம்னா என்ன? அது ஏதோ சாதாரண பதவி இல்லைங்க, அதுதான் மோக்ஷம். இறைவனோட 2 கலந்திர நிலை. பிரம்மா, விஷ்ணு, இந்திரன் மாதிரி பெரிய தேவர்களே வணங்கி போற்றும் ஒரு உன்னதமான நிலை அது. ஒரே ஒரு வார்த்தைய ஆரம்பிச்சதுக்கு இவ்ளோ பெரிய அருளை கொடுக்கிற அன்னையோட பெருமையை நாம என்னன்னு சொல்றது? இப்போ நாம தத்துவத்தோட இன்னும் கொஞ்சம் ஆழமான பகுதிக்குள்ள போலாம். அத்வைத கருத்தையும் அன்னை எப்படி சிவனை முழுமையா தனக்குள்ள அடக்கிக்கிறாங்கிறதையும் இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகா விளக்குது. त्वया हृत्वा वामं वपू अपरितृप्तेन मनसा मरीरार्धं रम्भोरपरमभिरङ्गे हृदमभूत् यदेतत्त्वद्रूपं सकलमरुणाभं त्रिणयनं குசாபியாமானரம் குடிலமமி சூடாலமகுட்டம். அர்த்தநாரீஸ்வர வடிவத்துல சிவனோட இடது பாகத்தை சக்தி எடுத்துக்கிட்டாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனா ஆதிசங்கரர் இங்க ஒரு படி மேல போய் கற்பனை பண்றார். அம்மா, சிவனோட இடது பாதியை எடுத்துக்கிட்டதோட உன் மனசுக்கு திருப்தி வரலையா? மீதி இருந்த வலது பாதியையும் நீயே கவர்ந்துகிட்ட மாதிரி இல்லையா? உன் முழுமையான வடிவம் தெரியுது அப்படிங்கிறார். சிவம் வேற, சக்தி வேற இல்ல, எல்லாமே அந்த பராசக்தி தான்ற அத்வைத்த தத்துவத்தை இதைவிட அழகா யாராலையும் விளக்க முடியாது. இந்த ஸ்லோகம் அவளோட தெய்வீக வடிவத்தை அப்படியே நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது.
உடம்பு முழுக்க உதய சூரியனோட செக்கச் சிவந்த நிறம், 3 காலத்தையும் உணர்த்துற 3 கண்கள், கருளையால பாரமான மார்பகங்களால கொஞ்சம் முன்னாடி சாய்ஞ்ச தோற்றம். அது மட்டுமில்லாம சிவனோட அடையாளமான பிறைச்சந்திரனை தன்னோட மணிமுடியில சூடியிருக்கா. இதுல ஒவ்வொரு அம்சமும் சிவனையும் தனக்குள்ள அடக்கி அவளே முழுமையான தனித்த பரம்பொருள்ங்கிறத பறைசாற்றுது. இப்ப நாம இந்த விளக்கத்தோட உச்சகட்டத்துக்கே வந்துட்டோம். அன்னை எப்படி இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட சுப்ரீம் கமாண்டரா இருக்காங்கறத இந்த ஸ்லோகம் நமக்கு வெளிப்படுத்த போகுது. ஜகத் சூதே தாத்தா ஹரிரவதி குத்ர க்ஷபயதே த்ரிஸ்குர்வன்னேதத் ஸ்வமபி வபு த்ரேயதி ஸ்திரயதி சதா பூர்வः சர்வம் ததிதமனுக்ருஹாதி சைவ த்வாஜ்ஞாமலம்பிய க்ஷணச்சலிதயோர் ப்ரூலதிகயோ. இந்த பிரபஞ்சத்துல நடக்கிற மிகப்பெரிய சுழற்சி இதுதான். பிரம்மா படைக்கிறார், விஷ்ணு காக்கிறார், ருத்ரன் அழிக்கிறார். கடைசியில ஈசன் இவங்க எல்லாரையும் தனக்குள்ள ஒடுக்கிட்டு தானும் மறைஞ்சிடுறார். இந்த பிரம்மாண்டமான அண்டத்தோட இயக்கங்கள், இந்த பெரிய பெரிய தெய்வங்களோட செயல்கள் எல்லாம் யாருடைய உத்தரவுப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இங்கதான் சௌந்தர்யா லஹரியோட உச்சக்கட்டமான ஒரு உண்மை வெளிப்படுது. படைக்கிறது, காக்கிறது, அழிக்கிறதுன்னு இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்ச நிகழ்வுகள் எல்லாமே அந்த தேவியோட கொடி மாதிரி இருக்கிற புருவத்தோட ஒரு சின்ன அசைவுல பிறக்கிற உத்தரவுக்கு கட்டுப்பட்டு தான் நடக்குதாம். இது மூலமா மும்மூர்த்திகளுக்கும் மேல அவளே எல்லாவற்றுக்கும் மேலான பரமசக்தின்னு உறுதியா நிலைநாட்டப்படுது. சுருக்கமா சொன்னா அவதான் இந்த பிரபஞ்சத்தோட ஒரே ஆணை. சரி, இதுவரைக்கும் நம்ம பார்த்த இந்த 4 தரிசனங்களையும் ஒன்னா இணைச்சு அன்னை பராசக்தியோட ஒரு முழுமையான சித்திரத்தை இப்போ நாம தொகுத்து பார்க்கலாம். இந்த 4 ஸ்லோகங்களும் அன்னையோட 4 பரிமாணங்களை காட்டுது பாத்தீங்களா? ஞானிக்கு அவ எல்லாவற்றையும் கடந்த ஒரு ஜோதி, பக்தனுக்கு கருணை பொழியிற அன்னை, தத்துவ ரீதியா பார்த்தா சிவனையும் தனக்குள் அடக்கிய முழுமுதற் பொருள். இந்த பிரபஞ்ச இயக்கத்துல அவளே பரம அதிகாரி. இப்படி ஒரே நேரத்துல அவ எல்லாமாகவும் இருக்கா. சௌந்தர்ய லஹரி, அதாவது அழகின் அலை. அழகோட ஒரு சின்ன அலைக்கே இவ்வளவு பிரம்மாண்டமான சக்தி இருக்குன்னா அந்த அன்னைங்கிற மகா சமுத்திரத்தோட முழுமைய நம்மால எப்பவாவது முழுசா புரிஞ்சுக்க முடியுமா? இந்த ஒரு கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு விடைபெறுகிறேன். இந்த தெய்வீக பயணத்துல எங்களோட இணைஞ்சிருந்த உங்க எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. ஞானகோஷ் ஒரு பன்மொழி சேனல். சனாதன தர்மத்தோட காலத்தால் அழியாத பொக்கிஷங்களை ரொம்ப எளிமையா, தெளிவா, அர்த்தத்தோட பல இந்திய மொழிகள்ல உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது தான் எங்களோட குறிக்கோள். இன்னும் நிறைய தகவல்களுக்கு எங்களோட மத்த பிளேலிஸ்ட்களையும் பாருங்க. நாங்க கொடுக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு ஞானகோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நாங்க தினமும் போடுற வீடியோக்களோட அறிவிப்புகள் உங்களுக்கு வரும். மறக்காம இந்த தெய்வீக அறிவை உங்க குடும்பத்தினர், நண்பர்கள், உங்க சமுதாயத்துல இருக்கிற எல்லார்கிட்டயும் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி பரப்புங்க. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சனாதன தர்மத்தோட ஒளிய பிரகாசிக்கச் செய்வோம். நன்றி.